அருட்பெரும் ஜோதி துணை அன்பான சித்தியம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கண்களை பற்றி தான். கண்கள் அது ரொம்ப சென்சிட்டிவ், உணர்வு மிக்க ஒரு உடலின் முக்கியமான உறுப்பு. கண்கள் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் யோசித்து பாருங்கள். கண்கள் இருந்தும் பார்வை இல்லைன்னா ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். அதனால் நம்ம கண்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய மொத்த நோய்கள் சித்த மருத்துவப்படி 4448. அதில் கண்களுக்கு மட்டும் ஏற்படுற நோயின்னு பார்த்திங்கன்னா 96 வியாதிகள். அந்த 96ல் 56 வியாதிகள் வந்து பார்த்திங்கன்னா வாதம் சார்ந்தும், 20 வியாதிகள் பித்தம் சார்ந்தும், 20 வியாதிகள் கபம் சார்ந்தும் இருக்குன்னு சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி கண் முழுமைக்கும் 13 நோய்களும், கண்ணை சுற்றி இமைகள் 24 நோய்களும், கருவிழியில் 10 நோய்களும், வெள்ளை விழியில் 13 நோய்களும், கருவிழி வெள்ளை விழி இணையும் இடத்தில் 9 நோய்களும், கண்மணியில் 27 நோய்களும், ஆக மொத்தம் 96 கண்வியாதி இருக்குன்னு. 96 கண்வியாதிக்கு ஆயுதத்தையும் சரி சித்த மருத்துவத்தையும் தனித்தனி பேராக கொடுத்துருக்காங்க அந்தந்த நோய். அதே மாதிரி இந்தந்த நோய்கள் குணப்படுத்துக்கு சாத்தியம்னா சாத்தியம்னும், குணப்படுத்த முடியாது, இது மருந்துக்கும் கட்டுப்படாத அளவுக்கு தீவிரமான நோய் அப்படின்னா அதையும் வந்து பிரித்து சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட நோய்களையும் விடாமுயற்சியால் நாம் கட்டுப்படுத்தி கண்களை காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் நன்மை கிடைக்கும். சரி, கண்களுக்கும் இன்னைய நவீன விஞ்ஞானப்படி பார்த்திங்கன்னா கண்களுக்கு என்ன முக்கியமான உறுப்பு அப்படின்னா கண்ணுடைய செல்கள். சரிங்களா? அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம உடல் உறுப்புகள் மற்ற அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் கண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னாக்கா, மற்ற உடல் உறுப்புகளில் உள்ள செல்கள் அழிந்தால் விரைவாக புதிய செல்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். ஆனால் கண்ணின் செல்கள் அழிந்துவிட்டால் விரைவில் புதிய செல்கள் உற்பத்தி ஆவதில்லை. அதனால தான் நிறைய பேர் கண்ணாடி போடுறாங்க. சரிங்களா? கண்ணாடி போடுற ஒரு பழக்கம் நம்ம சித்த மருத்துவத்தில் கிடையவே கிடையாது. இப்போ புதிதாக வந்த ஒரு பழக்கம். கண்ணாடி இல்லாமல் நம்ம கண்களை நன்றாக குணப்படுத்தி கொள்ள முடியும். நம்ம முயற்சி செய்யலாம், அவ்வளோதான். அதாவது பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம உணவில் வந்து நம்ம கரோட்டின் சத்துள்ள உணவுகளை நம்ம சரியாக சாப்பிட்றதில்ல. சரி, அப்படி கரோட்டின் சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டாலும் ஏன் கண் சரியாக தெரியல அப்படின்னா, அந்த சத்துக்களை உறிஞ்சக்கூடிய சக்தி குடலுக்கு இல்லை. குடல் பலவீனமாக இருக்கிறதால, குடலை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். குடல் பலவீனமாக இருக்கிறதால அந்த சத்துக்களை உறிஞ்சாமல் விட்டு விடுகிறது. சரி, ஏன் இந்த கரோட்டின் தேவைன்னா, அந்த கரோட்டின் தான் உள்ளே போய் விட்டமின் ஏவாக கன்வெர்ட் ஆகி அந்த விட்டமின் ஏ தான் ராட் செல் கோன் செல்லாம் மாறுது. சரி, ஒரு மனுஷனுடைய சராசரி கண்களில் இருக்கக்கூடிய கோன் செல் ராட் செல்லுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, 60 லட்சம் கோன் செல்கள் ஒரு மனுஷனுடைய கண்கள் இருக்குது. 12 கோடி ராட் செல்கள் இருக்குது. அது ஏன் இந்த ராட் செல் கோன் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோன் செல்கள் வந்து நம்ம பகலில் ஒரு பொருளை பார்க்கறதுக்கு பயன்படுது. இரவு அதாவது இருண்ட சூழ்நிலையில் ஒரு பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியணும்னா அதுக்கு ராட் செல் தேவை. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா, காக்கை பகலில் ஆந்தை அடிக்கும், ஆந்தை இரவில் காக்கை அடிச்சிடும். ஏன்னா காக்கைக்கு ராத்திரியில் கண் தெரியாது, ஆந்தைக்கு பகலில் கண் தெரியாது. இதை திருவள்ளுவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டார். ஸோ அது மாதிரி மனுஷனுக்கு இந்த 2 செல்களும் இருக்குது. ஆனால் முழு இருட்டில் இந்த ராட் செல்கள் கூட வேலை செய்யாது. ஓரளவு வெளிச்சம் இருந்தால் தான் அந்த செல்கள் மூலிமா நம்ம ஒரு பொருளை பார்க்க முடியும். இந்த ராட் செல்கள் குறைஞ்சிச்சா அப்போ என்ன நோய் வரும் அப்படின்னா, மாலைக்கண் நோய் வரும். சரி, இப்போ நம்ம கண்களில் நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கண்கள் நோய் வந்தால் எப்படி தடுக்கணும்? நோய் வரத்துக்கு காரணம் என்ன? எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். கண்களில் நோய் வரத்துக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா மரபு காரணங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா சத்து குறைபாடு, அப்புறம் வந்து பகல் உறக்கம், அதிக நேரம் பார்த்திங்கன்னா குஞ்சினே வேலை செய்துட்டு இருப்பாங்க. படிக்கிற வேலை சின்ன பசங்களை பார்த்தா குஞ்சி படிச்சுட்டே இருக்கும். அப்போ என்னென்னா உடம்புல ரத்தம் தூய்மையாக இருந்தால் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் ரத்தத்தில் கழிவுநீர் தேக்கம் இருந்தால் குடிஞ்சிட்டே இருக்கும்போதுனா தலையில் வந்து கெட்ட நீர் வந்து சேர்ந்துடும். அப்படி சேர்றதால என்ன ஆகிடுதுனாக்கா, அந்த குழந்தைங்க படித்து முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் ஏதாவது பொருளை பார்த்தா அது மங்கலாக தெரியும்.
உடனே வந்து அப்பா அம்மாக்கிட்ட அந்த குழந்தைங்க ரிப்போர்ட் பண்ணணும். அவங்க உடனே வந்து மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அவர் வந்து அந்த எழுத்துக்களை படிக்க சொல்லி சொல்கிறாரு. அவங்க அந்த குழந்தைங்களால படிக்க முடியல. சரின்னு உடனே ஒரு லென்ஸை வச்சு கண்ணாடி போட்டு விட்டுறாங்க. இது ஒன்றுமே இல்லை. இந்த கண்ணில் ஏறக்கூடிய நீரை உடலிலிருந்து வெளியேற்றி விட்டால், குனிஞ்சு குனிஞ்சு படிக்காமல் நிமிர்ந்து படித்தாலே நமக்கு கண்ணில் தண்ணீர் சேராது. அந்த கெட்ட நீரில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள், தாது உப்புக்கள்லாம் சேர்ந்து தான் கண்ணில் படலம் உருவாகுது. ஸோ கேட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய படலங்களும் இதனால் தான், இந்த நீரால் தான் இந்த நேத்திரமொழி ஆயில் உபயோகிக்கும்போது அந்த நீர் எல்லாமே வெளில வந்துடும். அப்போது கேட்ராக்ட் உருவாவது தடுக்கப்படும். இதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். 2 முக்கியமான காரணங்கள். ஒரு காரணம் கழிவு நீரோட கண்கள் தேங்கிறது. 2வது காரணம் குடலில் சத்துக்கள் உறிஞ்சப்படாதது. நல்ல சத்துக்கள் எடுத்துக்க முடியல உடம்பால். 3வது காரணம் வந்து ரத்த ஓட்டம் உடம்புல சீராக இல்லாமல் பசங்க வந்து ஒரு மிஷின் மாதிரி ஆகிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஓடி ஆடி விளையாடணும். உடல் முழுக்கும் ரத்த ஓட்ட சீராக பார்த்துக்கான யோகாசனங்கள், மூச்சு பயிற்சிகள் எல்லாமே செய்யணும். அதெல்லாம் செய்யலைன்னா கஷ்டம்தான். சரி, அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் நச்சுத்தன்மை அடைகிறது. ரத்தமே நச்சுத்தன்மை அடைகிற அளவுக்கு உடம்பு மோசமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு கண்கள் பாதிக்கப்படும். உணவு முறையாலேயும், பழக்க வழக்கத்தாலேயும், மரபாலேயும், ஜீன் அதாலேயும், மனநிலை காரணமாகவும் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு அதனாலேயும் கண்கள் பாதிக்கப்படும். கண்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கல்லீரலின் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லீரல் நல்லா இருக்கா இல்லைன்றது கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரசாயன உரம் போட்டு வளர்ந்த காய்கறி கீரைகளை தொடர்ந்து சாப்பிட்றதால கண் நோய்கள் உருவாகிறது. இது நவீன விஞ்ஞான வளர்ச்சியின் கொடை, அவங்க கொடுத்த பரிசு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதிக நேரம் இரவில் வெளிச்சத்தில் இருப்பதால் கண்களுக்கு ஓய்வே இல்லை. நம்ம யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும், காலையில் எழுந்ததுலேருந்து சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், கிராமத்தில் விளக்கே இருக்காது. எல்லாம் சீக்கிரம் படுத்து தூங்கிடுவாங்க. 7 மணிக்கெலாம் நல்லா தூங்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி 12 மணி வரையும் லைட்டை போட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பிரச்சனைகளால் கண்ணுக்கு எங்கேயாச்சும் ஓய்வு கிடைக்குமா? யோசிச்சு பாருங்கள். அது 12லேருந்து காலைல 5 மணி வரையும் தான். அதுக்கப்புறம் வெளிச்சம் திரும்பி வந்துடுது. ஒரு 5 மணி நேரம் கூட கண்ணுக்கு இருட்டு இல்லை. இருட்டில் கண் இருந்தால் அதுக்கான ஓய்வு கிடைக்கும். அது நம்ம செய்யறதில்லை. சரி, நீரிழிவு, அதாவது சர்க்கரை நோய், அப்புறம் வெட்டை நோயின்னு சொல்லுவாங்க. உடம்பு ஃபுல்லாக மேக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி சில குறிப்பிட்ட நோய்களால் கண்கள் பாதிக்கப்பட்டு அவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கேட்ராக்ட் அதிகம் வரும். இந்த நோய் பாதிப்பு இல்லாதவங்களுக்கும் கெட்ட நீர் உருவாகி கேட்ராக்ட் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்ஃபோனுடைய ஒளி, தொலைக்காட்சியுடைய ஒளி, சினிமா தியேட்டரில் இருக்கக்கூடிய பட ஒளி, எவ்வளோ முன்னெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்து இப்போது கலர் கலராக பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு கலர்கள், வண்ணங்கள் அதிகமாக பார்க்குறோமோ அந்த அளவுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய செல்கள் ஒரு முறை பதிவு பண்ணிடுச்சுன்னா அது மூளைக்கு சப்ளை பண்ணிட்டு அது செத்து போயிடும். அதுதான் அந்த செல்லு காலி. அப்போது நம்ம கண்ணுக்கு எவ்வளோ அதிகமாக வேலை கொடுக்குறோமோ, ஒரு நாள் எவ்வளோ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, என்னென்ன இன்ஸ்டாகிராம், என்னென்ன பார்க்குறோமோ, தேவையில்லாதது தேவையானது எவ்வளோ பார்க்குறோமோ அவ்வளோவும் கண்ணில் இருக்கக்கூடிய செல் எல்லாம் காலி ஆகிடுது. திரும்பியும் உற்பத்தி ஆகுமா? அதை பற்றி நம்ம பார்க்கலாம். உற்பத்தி ஆகாது. அது உற்பத்தி ஆகாதால் தானே கண் பிரச்சனையே. ஸோ இது மட்டும் இல்லை, அசையும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக இயற்கையான அசைவுகள் மட்டும்தான் பார்த்துருந்தோம். இப்போது டிவியில் வேகமாக கேமரா அப்படியே அந்த சீனரி காமிக்கிறான். ஒவ்வொரு காட்சியும் வேகமாக காரு போகுது, வண்டிங்க போகுது, ஆளுங்க அசையுது. எவ்வளோக்கு அதிகமாக ஒரு பொருள் அசையத்தை பார்க்குறோமோ அந்தளவுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய செல்கள் அழியும். இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. நான் பார்க்கும் ஒளி, அதாவது வெளிச்சம் கண்களை பாதிக்குது. அதே மாதிரி அதிகமான வண்ணங்கள் கண்ணுடைய செல்களை அழிக்குது. அதே மாதிரி அதிகமான அசைவுகள், இப்போ அந்த கேம்ஸில், கம்ப்யூட்டர் கேம்ஸில் விளாட்றாங்க பாருங்கள், செல்ஃபோனில் கேம்ஸ். இந்த கேம் விளையாடுறதால குழந்தையுடைய கண் சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த கேம் விளையாடும்போதே சின்ன வயசுலேயே குழந்தைங்கள வந்து இதனால் கண் பாதிக்கப்பட்டுரும், அப்புறம் நீ கண்ணாடி போடணும்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். யாரும் செய்யறதில்லை பேரண்ட்ஸ். பிரச்சனைன்னு வந்த பிறகு தான் யோசிக்கிறாங்க. முன்னாடி யோசிச்சாக்கா தப்பிச்சிக்கலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் நம்ம இரவில் வண்டி ஓட்டுறோம் இல்லையா, அப்போ எதிர்க்க வரக்கூடிய வண்டிகள்லேருந்து இருக்கக்கூடிய முன் பக்க விளக்குகளின் ஒளி,
அதே மாதிரி சூரிய ஒளி ஒரு கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்கும், அந்த ஒளி கண்ணு கூசும் பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப நாள் இருட்டில் இருந்து லைட்டு போட்டால் கண்ணு கூசுது பாருங்கள். அந்த மாதிரி அதிக ஒளி திடீர்னு படும்போது கண்ணால் தாங்க முடியாது. அப்போ கண் கூச்சமும் கண் பலவீனமும் ஏற்படும், நரம்புகள் பலவீனம் ஏற்படும். இதெல்லாம் தான் கண் நோய்கள் உருவாவதுக்கான காரணங்கள். சரி, கண் நோய்களை தீர்ப்பதற்கான வழிகள் என்னென்ன ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எண்ணெய் தேய்த்து குளித்தல், அதாவது மூலிகை எண்ணெய்களை தேய்த்து குளிப்பதால் கண்களுடைய 96 வியாதிகளையும் குணப்படுத்த முடியும். சில தீராத வியாதிகள் முற்றி போயிடுச்சுன்னா அது முடியாதுன்னு சித்தர்களே சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியோன்னா தப்பிச்சிக்கலாம். ஆனால் மற்ற அனைத்து நோய்கள், கிட்டத்தட்ட 65 விதமான கண் நோய்களை முழுமையாக குணமாக்க முடியும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி தினமும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும். அது யாரும் இப்போ தேய்க்கிறதே இல்லை. தலைக்கு டெய்லி காலையில் எழுந்தோன்னு எண்ணெய் தேய்ப்பாங்க, தேங்காய் எண்ணெய் தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்கிறதால கண்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். வெப்பம் வந்து தலை வழியாக உள்ளே இறங்கி கண்களை பாதிக்காமல் ஒரு லேயராக தடுக்கப்படும். அது இப்போ யாரும் செய்யறதில்லை. அதே மாதிரி தினமும் மலச்சிக்கலே இருக்கக்கூடாது. குடலில் வந்து தேக்கம் வந்ததுனாலே கண்கள் பாதிக்கப்படும். அதுவும் இன்றைக்கி நிறைய பேருக்கு 70-80% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. கண்களை காலையிலும் இரவு படுக்கும் போதும் தண்ணீர் அடித்து கண்ணை கழுவணும். அப்படி கழுவினோன்னா கண்கள் எப்போதும் அந்த கெட்ட நீரில் இருந்தால் வெளியேறிடும். கண்ணில் இருக்க தூசி தும்புலாம் வெளில ஓடாந்துடும். கண்களுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். ஸோ எத்தனை விஷயம் நடக்குது பாருங்கள். இதனால் கண்கள் பாதுகாக்கப்பட்டு கண் ஒளி நன்றாக இருக்கும். அதே மாதிரி காலையில் எழுந்தவுடன் நமது வாயில் சுரக்கக்கூடிய சலைவா என்கின்ற எச்சில் வந்து வாயை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வருகின்ற அந்த சலைவாவை கண்ணில் ஒரு துளி விட்டாலும் கண்களில் உள்ள நோய்கள் சரியாகும். நம்ம பூச்சிலாம் கண்ணில் ஊந்துடும் பார்த்திங்களா, அந்த டைமில் கூட பாருங்கள், வேகமாக அந்த பூச்சி நம்ம கண்ணே நோண்டி உள்ளே போகிற அளவுக்கு அப்படியே கடகடன்னு சுரண்டிடும். அந்த நேரத்தில் நீங்கள் எச்சில் எடுத்து கண்ணில் விட்டிங்கன்னா அந்த பூச்சி உடனே செத்து ஓரமாக ஓடியாந்துடும். இல்லைன்னா கண் ரெட்டாகி அப்படியே பார்த்தீங்கன்னா சிவந்து போய் கண் எரிச்சல் தாங்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வருத்தத்தை ஏற்படும். இது வந்து கிராமங்களில் பார்த்திங்கன்னா நீர் தேங்கி இருக்கக்கூடிய நீரோடைகள், ஏரிகள் பக்கம் போனீங்கன்னாக்கா சாயந்தரம் டைமில் அந்த பூச்சிகள் வந்து கண்ணில் விழுந்துடும். அது காரணம் நம்ம வண்டி ஓட்டின்னு போகும்போது அந்த ஒலிக்காக அந்த பூச்சிகள் ஓடியாந்து நம்ம கண்ணில் விழுந்துடும். அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்களை விழாமல் நம்ம கண்ணை பாதுகாத்து, அது மாதிரி விழுந்துச்சுன்னா உடனே சலைவாவை கண்ணில் போட்டிங்கன்னா சரியாயிடும். அது ஒரு இயற்கையான மருந்து தான். நம்ம கண்ணுக்கு ஒரு சஞ்சீவி போல் ஒரு மருந்து அது. அதே போல் சூரியன் உதிக்கும் முன்பாக காலைல விடிகாலையில் எழுந்துக்கணும். அப்படி எழுந்தாங்கன்னா படிப்படியாக வெளிச்சத்தை பார்ப்பாங்க. அதனால் சிறு வயதுலேருந்தே இந்த பழக்கத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா கண்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது, கண் நரம்புகள் சக்தியோடு இருக்கும். அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, பண்ணைக்கீரை, இந்த 3 வகையான கீரைகளை தொடர்ந்து நம்ம எப்போல்லாம் கிடைக்குதோ சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்கள் எப்போதும் ஒளிமயமாக இருக்கும். ராத்திரியில் பார்த்திங்கன்னா இப்போது அதிக வெளிச்சம் இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கண்கள் இருட்டில் இருக்கணும். லேசாக அறையில் ஒரு சின்ன விளக்கொன்ன வச்சுக்கலாம். ஆழ்ந்து உறங்கிறதுக்காக நல்ல இருட்டான இடத்துல தான் கண்கள் வந்து நன்றாக ஆழ்ந்து உறங்கிறதுக்கு துணையாக இருக்கும். கண்களில் வெளிச்சம் படும்போது நம்ம இரவில் வந்து தூக்கத்தில் வந்து நம்மளுக்கு ஆழ்ந்த தூக்கம் இருக்காது. மனம் வந்து சிந்திச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம தூங்கும்போது சிந்திப்பு நிலை உருவாகி கொண்டே இருக்குது. அந்த சிந்திக்கிற ஒரு நிலைக்கு பேர் தான் கனவு. சரிங்களா? சரி, இப்போ இரவு வேலை செஞ்சுட்டு பகலில் தூங்குறாங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்னா, பகலில் வந்து அந்த அறை வந்து சத்தம் இல்லாமல் இருக்கணும். அந்த அறையில் வந்து தூங்கும்போது இவங்க கண்ணில் வந்து ஒரு துணி எடுத்து கட்டிக்கிட்டு தூங்கினாங்கன்னா ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருக்கும். இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் வந்து அமெரிக்காக்காரனுக்கு வந்து பகல்னால் நம்மளுக்கு ராத்திரியாக போச்சே. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக ராத்திரி வேலை அப்படின்றது நிறைய பேர் பண கஷ்டத்துக்காக போய் செஞ்சு நம்முடைய உடம்பை பாழ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இரவில் தூங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு சத்துபானம் ஒன்று சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 2 பாதம், நல்ல ஒரு யங் ஏஜ்னாக்கா ஒரு 3-4 பாதம் பருப்போடு போட்டுக்கலாம். அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. ராத்திரி வந்து அது தோலை நீக்கிட்டு அதோட ஒரு அத்திப்பழம், ஒரு பேரிச்சம்பழம், ஒரு சிட்டிகை சோம்பு, பனங்கல்கண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து பசும்பால் விட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து அப்படியே வடிகட்டக்கூடாது, அப்படியே குடிச்சிடணும்.
48 நாள் குடித்தோம் அப்படின்னா கண் நரம்புகள் அனைத்தும் சக்தி பெறும். கண்களில் இருக்கக்கூடிய பல நோய்கள் சரியாகும். கண் பார்வை தீட்சண்யமாகும். இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையான முறை தான் இது. இது ஒன்றும் ஒரு மூலிகை மருந்தெல்லாம் இல்லை. கடையில் விற்கக்கூடிய பொருட்கள் தான் எல்லாமே. சாதாரண கடையில் ஈஸியாக விலை குறைவாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ ஒரு காலத்தில் பாதாம் பருப்புனா விலை அதிகம்னு சாப்பிட மாட்டாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. பணம் கையில் இருக்குது, ஆனால் உடம்புல சக்தி இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்களை காப்பாற்றி கொள்ளலாம். சிறுவர்களுக்கு இது மாதிரி கொடுங்க. கண்ணாடி கழட்டத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதுலேயே கண்ணாடி கழட்டணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த ஒரு உணவு கண்களுக்கு சக்தி கொடுக்கும். கண்ணாடியை சீக்கிரம் கழட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, கண்ணாடி கழட்டணும், கண்ணாடி போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இளநீர் குழம்பு அப்படின்ட்டு ஒரு மருந்து இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 14 வகையான ஃபார்முலா இருக்குது சித்தாவில். ஸோ இதில் நல்ல முறையில் செய்கிறவங்கக்கிட்ட, அதாவது அரசு மருத்துவமனை, சித்த மருத்துவமனையிலே நம்ம வாங்கிக்கலாம். அதை கண்ணில் தொடர்ந்து போட்டு வந்தோம்னாக்கா கண்ணுடைய அனைத்து நோய்களும் சரியாகும். அதே மாதிரி நேத்திர மூலி இதில் செய்யக்கூடிய ஆயில், இதுவும் கண்கள் நோய்களுக்கு யமன். கண் நோய்களை அழிச்சிடும். இந்த நேத்திர மூலி ஆயிலும் சித்த மருத்துவர்கிட்டையோ சித்த மருத்துவமனையிலும் வாங்கி நம்ம தொடர்ந்து 48 நாள்ன்றது ஒரு மண்டலம் இல்லை 2 மண்டலம்ன்ட்டு ஒரு மண்டலம் கேப் விட்டுட்டு திரும்பி ஒரு மண்டலம் யூஸ் பண்ணலாம். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கண்புரையெல்லாம் கேட்டட்லாம் அசால்ட்டாக காமிச்சிடும். ஆனால் கண்புரை இன்றைக்கி முற்றி போயிடுச்சுன்னா, இந்த மருந்து ஒரு காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே நேத்திரமொழி ஆயில் முற்றிய கண்புரைகளை கூட கரைச்சிடும். செம்பு பாத்திரத்தில் செய்யணும். அதுக்கு இப்போ யாரும் செம்பு பாத்திரத்தில் செய்யறதில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த 50 வருஷமாக ரசாயன உரம் போட்ட உணவுகளை நாம் அதிகம் சாப்பிட்றோம். அதனால் என்ன ஆகுதுன்னா கண்புரைகள் கரைவதற்கு தாமதமாகிறது. அதனால் அதிக சக்தி உடைய சித்த மருத்துவ ஃபார்முலாக்கள் நிறைய இருக்குது கண்களை சரி செய்வதற்கு. அதை பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசின் ஒரு முயற்சியால் இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்காங்க. மத்திய அரசுடைய முயற்சியால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கண்ணுடைய நோய்கள் அனைத்தையும் தீர்ப்பதற்காக அலோபதி மருத்துவத்தையும் சித்த மருத்துவத்தையும் இணைத்து பல ஆராய்ச்சிகள் செஞ்சுன்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நல்ல கண் மருந்துகள் மக்களுக்கு வருங்காலத்தில் சேரும் என்று நான் நம்புகிறேன். இல்லைங்க, இப்போ எனக்கு அந்த மாதிரி மருந்து கிடைக்கல, எனக்கு நோய் கண் கேட்டட் அதிகமாகிடுச்சு, நான் என்னங்க பண்ணுறதுன்னா, இப்போதைக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் சிறந்தது. நீங்கள் உங்களுடைய குடும்ப அலோபதி டாக்டர் சந்தித்து மருத்துவமனைக்கு சென்று ஆப்ரேஷன் செய்வது, லேசர் சிகிச்சை ரொம்ப எளிமையாக செஞ்சுறாங்க. 10 நிமிஷத்தில் ஆப்ரேஷன் முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி செய்துக்கிறது நல்லது. ஏன்னா கேட்ராக்டால் கண் மூடிட்டு கண் சரியாக தெரியாமல் நம்ம வெளில போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் கண்களுக்கு ஆப்ரேஷன் செய்து கொண்டு கண்களை நன்றாக வைத்துக்கொண்டு நீங்கள் எப்போதும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஸோ அதனால் நம்ம மக்கள் அனைவரும் எப்போதும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். விழியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வு அப்படின்ற மாதிரி விழிகளை பற்றிய விழிப்புணர்வு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அனைவரும் கண் பார்வையை முழுமையாக பெற்று வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். வாழ்க அருளுடன். நன்றி, வணக்கம்.